அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் எடுத்த வீடியோ, அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டே வாங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணாமல். ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் தூள் இல்லை, அது சுத்தமாகவே இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, மிளகு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், உப்பு, கருவேப்பிலை அண்ட் வரமிளகா. இதெல்லாம் எவ்வளோ அளவுன்னு பார்த்திங்கன்னா, சீரகம் 100 கிராம், மிளகு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், நம்ம சாப்பாடு அரிசி இருக்கு இல்லையா அது 50 கிராம், வெந்தயம் 50 கிராம் அண்டு மல்லி இருக்கு இல்லையா அது வந்து 1/4 கிலோ எடுத்துக்கிட்டு இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு ஓரமாக தட்டில் கொட்டி வச்சுருங்க, ஆறட்டும். சுருள் பட்டை இருக்கு இல்லையா அது வந்து 2, லவங்கம் 5, ஏலக்காய் 5 போட்டுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க, ரொம்ப வறுக்கணும்லாம் இல்லை. அதையும் வறுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு, இப்போ கருவேப்பிலை இருக்குது இல்லையா அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து நல்லா அந்த முறுமுறுன்னு ஆகும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து வரமிளகா வந்து நீட்ட வரமிளகாவும் 1/2 கிலோ, குண்டு மிளகாய் இருக்குது இல்லையா அது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீட்ட வரமிளகா இருக்குது இல்லையா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகா இருக்குது இல்லையா அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்திருக்கணும். பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொறுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் தனியாக கொட்டி வச்சுருங்க ஆற வைக்கிறதுக்காக. இப்போது கட்டி பெருங்காயம் இருக்குது இல்லையா அது வந்து 2 எடுத்துக்கோங்க. அது 2யும் வந்து கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பொடி பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து கல் உப்பு இருக்குது இல்லையா கல் உப்பு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வாளியில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாமே அந்த வாளியில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இப்போது மேலே வந்து மிளகாவுமே காஞ்சிருச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த வாளியில் மாற்றி வச்சுட்டேன். மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா உடையிற அளவுக்கு நல்லா மொறுன்னு காஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சத்தூள் இருக்குது இல்லையா மஞ்சத்தூளில் வந்து ஒரு கரண்டியில் வந்து ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட அப்படி மஞ்சத்தூள் வேணாம் அப்படின்னா அந்த விரலி மஞ்சள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா மிஷினில் அப்படியே கொடுத்திங்கன்னா அரைக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு 1க்கு 2 தட்டி அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைக்க கொடுத்துடலாம் இதை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது ஒன்று, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது இல்லையா, ஒரு வெஜிடபிள் ரைஸ் ஆகட்டும் இல்லை ஒரு கிரேவி வைக்கிறதாகட்டும், இது இருந்தால் தான் கொஞ்சம் செய்ய முடியும் இல்லையா. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் அரைச்சி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். நான் அதையுமே எடுத்து அரைச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம மில்லட் தோசை சுடுவோம் இல்லையா அதுக்காக தான் இப்போ வந்து சாமை, குதிரைவாலி, திணை, கம்பு, சோளம் இதெல்லாம் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து 50 கிராமு, திணை 50 கிராம், சாமை அரிசி 50 கிராம், குதிரைவாலி 50 கிராம்,
வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா, அது 50 கிராம், கம்பு 50 கிராம். இப்போ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறணும். நான் வந்து இதை நைட்டே ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து உளுந்து இருக்கு இல்லையா, அது வந்து 1 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து 5 பங்கு தானியங்கள் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து 1 1/4 பங்கு உளுந்து எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 1/2 பங்கா எடுத்திருக்கேன். இந்த உளுந்துமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே வெந்தயம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமா வச்சுருங்க. இது நம்ம மார்னிங் வந்து அரைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஞ்சி வச்சுக்கிட்டேன். ஒரு பாக்ஸில் போட்டுட்டு, அது வந்து அடியில வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு, அதுக்கு மேலே கொத்தமல்லி, அதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 2 பாக்ஸ் மட்டும் எடுத்தா போதும் இல்லையா? அடுத்தது எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, எலுமிச்சை பழமும் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே எலுமிச்சை பழம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுவும் கொஞ்சம் நாளைக்கு வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கடல் பாசி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இப்படி முழுசு முழுசாக கடல் பாசி இருந்துச்சுன்னா அது ஊற வச்சு அதுக்கப்புறம் காய்ச்சணும் இல்லையா, டக்குன்னு வந்து சீக்கிரமாக செய்ய முடியாது. ஸோ அதனால் இந்த கடல் பாசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி தான் பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதுவுமே நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி சப்ஜா சீட் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு 4 டேஸ்க்கு வர மாதிரி ஊற வச்சு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டக்குன்னு வந்து செய்கிறதுக்கு ஒரு சர்பத்தோ இல்லை ரோஸ் மில்க் போடும்போதோ டக்குன்னு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது தேங்காயுமே நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அண்ட் இந்த வீடியோ அப்படியே நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நைட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா மாவுக்கு, அது எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இன்னொரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நான் வந்து 2 பேட்சா போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு, இன்னொரு டைம் போட்டு அது ஒரு அ பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நம்ப ஊற வச்ச தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாவு எப்படி அரைக்கணும்னா, நம்ம இட்லி, தோசை மாவு இருக்கு இல்லையா, அரிசி போடும்போது கொஞ்சம் கொர கொரப்பா அரைப்போம் இல்லையா, இதுவும் அதே மாதிரியே கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி அந்த பவுல்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து அத வந்து ஒரு பக்கெட்டில் மாற்றிக்கிட்டு, உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளிய வச்சுறேன் புளிக்கிறதுக்காக. இப்போ ஒரு ஈஸியான ப்ரீ மிக்ஸ் பார்க்கலாம். சாக்லேட் மில்க் ஷேக் ப்ரீ மிக்ஸ் தான். இதுக்கு வந்து ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு, அது கூடவே இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1லேருந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை காஃபி தூள் எனக்கு வேணாம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு நல்லா சலிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எப்படி மில்க் ஷேக் செய்கிறதுன்னு இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டர்ட் பவுடர் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் 2 ஸ்பூன் மில்க் பவுட்ரு, இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஊற்றிட்டு ஒரு மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதுவுமே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் கலர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் நான் இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது அப்படி இல்ல, அதுக்கு பதிலா நீங்கள் மஞ்சத்தூள் கூட ஒரு பிஞ்ச் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நட்ஸ் பவுடர் செய்கிறதுக்கு வந்து பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா தோல்லாம் நல்லா உறிஞ்சு வரும். அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து டீ வந்து மசாலா டீ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கை 2 மூணா தட்டிட்டு ஒரு பேனில் வந்து பட்டை, சுருள் பட்டை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அண்டு
ஏலக்காய் 10லேருந்து ஒரு 12, லவங்கம் வந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அந்த சுக்கு தட்டி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு ரொம்ப வறுக்கணும்லாம் இல்ல. இதுவும் கொஞ்சம் ஹீட் ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இஃப்தாருக்கு அப்புறம் வந்து டீ குடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா செரிமானம் ஆகும். நம்ம நிறையா கூலிங் ஐட்டம் தான் எடுத்துப்போம் இல்லையா, அதுக்கு வந்து சளி பிடிக்காமையும் இருக்கும் இது. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் டீ தூள்லேயும் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பவுடர் அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டீ தூளோடயே கலந்துக்கலாம். அண்ட் பாதாமுமே நல்லா ஊறி தோலில் உறிஞ்சி வந்துருச்சு. இப்போ அதை ஒரு பேனில் போட்டுட்டு முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதையுமே அதில் போட்டுட்டு ஏலக்காய் 4 போட்டுட்டு அதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாதாம் இருக்கு இல்லையா, பாதாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாதாம் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக உடையும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனேயே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிடாதீங்க, ஏன்னா முந்திரி பருப்புலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுட்டு அதையுமே ஒரு ஓட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிறேன். நட்ஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா புட்டிங்க்கு, அப்புறம் வந்து இந்த கடல் பாசி இருக்கு இல்லையா, அதுக்கு மில்க் ஷேக்குக்கு இதுக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வரப்போகிற வீடியோலலாம் உங்களுக்கு அந்த ரெசிபிலாம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கிளாஸ் பால் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூடவே நம்ம ப்ரீ மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது கூட நாட்டு சர்க்கரை போட்டு விஸ்க் வச்சு நல்லா கைவிடாமல் கலக்கி விட்டுட்டு கொடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூளுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் இது வந்து ஆற வச்சுருந்தேன். எப்பயுமே சாம்பார் தூளோ இல்லை மல்லித்தூள், மிளகாத்தூள் எது அரைச்சிட்டு வந்தாலும் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த பாக்ஸில் போடுறதுனாலும் போட்டு வச்சுக்கோங்க. சூடாக இருக்கப்பவே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நான் வந்து ஒரு தேவையான அளவு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதையும் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே வந்து ரீஃபில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து செய்யறதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும் இல்லையா? எது எது இல்லையோ அதெல்லாம் பார்த்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு, அஞ்சர பெட்டி இருக்கு இல்லையா? அதுலேயும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ரம்ஜான் ப்ரிப்ரேஷன் வீடியோ இதோட முடியுது. யாராச்சும் என்னோட சேனலை நியூவா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு அப்பதான் சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.